பார்த்தீங்கன்னா குட் ஃபேஸ் வாஷ், ஹெர்பல் ஃபேஸ் வாஷாக இருக்கலாம் அல்லது இன்ஸ்டா நரிஷோட ஃபேஸ் வாஷாக இருக்கலாம். அண்ட் வித் ஆயிலி ஸ்கின்னாக இருந்து இன்ஸ்டா நரிஷோட அந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் அந்த ஜெல் க்ரீம் கலர் அது வந்து உங்களுக்கு போஸை டைட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ இந்த பிம்பிள்ஸ் ஆக்னீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் போஸ் யூஸ்வலாக இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஃப்ளமேட்டடாக வரக்கூடியது இந்த பாப்யூல்ஸ் அண்ட் பிஸ்டியூல்ஸ், சிஸ்ட் நாடியூல்ஸ், இதெல்லாமே ரொம்ப சிவியர் கண்டிஷனில் வரக்கூடியது. ஸோ அங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கலர் இன்ஸ்டா நரிஷ் கொடுத்தாலே ரிசல்ட் வரும். ரொம்ப அட்வான்ஸ்டாக இன்ஃப்ளமேட்டடாக இன்ஃபெக்டடாக இருக்குது அப்படின்னா பிம்பிள் ஃபேஸ் வாஷ் அண்ட் வித் ரொம்ப இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் மேலே அந்த ஸ்பாட் கரெக்டர் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் ஃபாலோட் வித் ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ பிம்பிள் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் நீங்கள் கொடுக்குறீங்க, கிளியர் ஆக்டிவ் இதை கொடுக்குறோன்னா க்ரீன் கலர் இன்ஸ்டா நரிஷோட ஜெல் க்ரீம் கொடுத்தீங்கன்னா தான் ஐடியலாக இருக்கணும். பிங்க் கலர் கொடுத்துடாதீங்க, ஆயிலி ட்ரை ஸ்கின் கொடுத்துடாதீங்க, ஆயிலி ஸ்கின் கொடுங்க. யூ கேன் சி அ வெரி குட் ரிசல்ட். ஸோ பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் ஆக்னி. அந்த பிஸ்டியூல்ஸ், நாடியூல்ஸ், சிஸ்டை உருவாக்கக்கூடியது த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ். ஸோ இது இனிஷியலாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஐடியலாக யூஸ் பண்ணக்கூடியது பாலிஷிங் ஸ்க்ரப். ஸோ நான் ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் நல்லா ஈஸியாக எக்ஸ்ஃபுலேட் ஆகும். இல்லை சில பேருக்கு ரொம்ப டெப்த்தாக பெனிட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா பிஃபோர் ஸ்க்ரப்பிங் பண்ண முன்னாடி ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை கிளென்சர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதை க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக ஸ்டீமிங் இல்லாட்டி ஒரு வார்ம் டவலை வச்சு ஜஸ்ட் ஃபேஸை டேப் பண்ணி எடுத்துட்டா போஸ் வந்து லூசன் ஆகும். அண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணும்போது டெட் செல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்ஃபுலேட் ஆயிடும். டெட் செல்ஸ் ஆகட்டும், பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எக்ஸ்ஃபுலேட் ஆயிடும். ஸோ வீக்லி ட்வைஸ் நம்ம பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி ஸ்பெசிஃபிக் இந்த ஒயிட் கலர் பேச்சஸ், இந்த மாதிரி ரவுண்ட் கலர் பேச்சஸ், ஒயிட் கலர் பேச்சஸ் இருந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் பாடி ஸ்கின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வி நீட் வைட்டமின் இ அண்ட் வி நீட் அ பாடி ஸ்க்ரப். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு தேவை. அந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய இது ப்ராடக்ட். ஸோ ஆலோ பாடி பட்டர் இருக்கு, ஸ்க்ரப் இருக்கு. ஸோ நிறைய தோல் பீல் ஆயிட்டு இருக்கு, கிராக்டா இருக்கு, டிஸ்கலரேஷன் இருக்கு, இன்ஃப்ளமேட்டடா இருக்கு, பாடி ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கு. கொஞ்சம் அது ஏதாவது ரிகவரி பண்ண முடியும்னா வீக்லி ட்வைஸ் ஸ்க்ரப் அண்ட் டெய்லி வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து ஆலோ பாடி பட்டர் நீங்க போட்டு பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஈவன் ஒரு கிராக் ஹீலா இருக்கு, கால் வெடிப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆலோ பாடி பட்டர் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட். வித்தின் அ வீக் உங்களுக்கு வந்து அந்த கிராக் ஹீல்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகுது நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்வலா விமெனுக்கு இல்லை ஜென்ஸ்க்கே வந்து ஆம்பிட்ல வந்து ஸ்வெட் ஆகி அந்த இடமே உங்களுக்கு வந்து டேன் ஆயிருக்கும், கருப்பா இருக்கும். லைட்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நைட்ல வந்து ஆலோ பாடி பட்டர் போட்டு பாருங்க. அந்த பிரைவேட் ஏரியாஸ்ல எல்லாம் உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் இருக்கக்கூடியது கம்ப்ளீட்டா உங்களுக்கு சில நாட்களே நல்ல டிஸ்கலர் ஆகுது நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். அண்ட் பேசிக் ஸ்கின் கேர் ரெஜிம்ல ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் நம்ம ஆட்டிடியூட் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ட்ரை ஸ்கின்க்கு வந்து உங்களுக்கு க்ரீமி ஃபேஸ் வாஷ் அண்ட் ஆயிலி ஸ்கின் அப்படின்னும் போது ஜெல் ஃபேஸ் வாஷ் நம்மகிட்ட இருக்கு. அண்ட் இந்த ஜெல் க்ரீம், இந்த கிரீன் கலர் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸை டைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதுல இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பிம்பிள்ஸ், ஆக்னீஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ் இது எதுவுமே வராமல் தடுக்கும். அண்ட் இந்த ரிச் க்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடியது. ஸோ ஸ்கின் ட்ரை, பேச்சியா இருக்கு, தோல் உரியுது, பார்க்க லைஃப்லெஸ் ஸ்கின்னா இருக்கு, நரிஷ்மெண்ட் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா இதுலயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு 30s இருக்காங்க, 20s இருக்காங்க அப்படின்னா விசிபிள் சேஞ்சஸ் சீக்கிரமா இந்த ப்ராடக்ட்ல பார்க்க முடியும். ஸோ ஃபேர்னஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் இது வந்து ஒரு காமன் டெர்மினாலஜி. நீங்க பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா கஸ்டமர்கிட்டையும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்படி பிக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்ன விஷயத்த வந்து பிக்மெண்டேஷனை நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா ஏஜ் ஸ்பாட்ஸ். ஸோ அங்கங்க அந்த நெத்தி பகுதி, ஃபேஷியல் ஏரியாஸ்ல, ஈவன் என்ன பாடி பார்ட்ஸ், கைகள்ல கூட நீங்க வந்து இந்த மாதிரி ஏஜ் ஸ்பாட்ஸ், ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அன் ஏஜிங் ஸ்பாட் சிம்டம். இது வந்து பிம்பிள் வந்து அந்த இடத்துல அந்த தழுவு விட்டுட்டு போயிருக்கா? கண்டிப்பா இல்லை, தானாவே ஒரு ப்ரௌன் கலர் ஸ்பாட் அந்த இடத்துல உருவாகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏஜ் ஸ்பாட்ஸ். ஸோ அடுத்தது வந்து டார்க் ஸ்பாட்ஸ். ஸோ டார்க் ஸ்பாட் அப்படின்றது பிம்பிள் வந்து
விட்டுட்டு போகக்கூடிய தழும்பை வந்து நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா இதுக்கு என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா PIH, போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதுதான் பிம்பிள் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ப்ரௌன் பேட்ச் அல்லது மெலஸ்மா. இப்போ நம்ம கொலோக்கியலா பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி மங்கு அப்படின்பாங்க. ஸோ இது வந்து ப்ரௌன் பேட்ச் ஆர் பட்டர்ஃப்ளை பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்ஈவன் ஸ்கின் டோன். ஸோ இது வந்து மங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மங்கே கிடையாது. இந்த கீழே இருக்கக்கூடிய பிக்சர் அன்ஈவன் டோன் போட்டிருக்கிறது. ஸோ நெத்தி பகுதி, முகம் பகுதி நல்லா சன்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க வித்வுட் அ ப்ராப்பர் SPF, அவங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆயிருக்கு, அதனால ஸ்கின் வந்து அன்ஈவன் டோன்ல இருக்கு. ஸோ இது வந்து இது எல்லாமே காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கின் கேர்ல வரக்கூடிய ஃபேர்னஸ் ஆர் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ். இது வந்து ஃப்ரெக்கிள்ஸ். ஸோ ஃப்ரெக்கிள்ஸ் நம்ம ஃபேர் ஸ்கின்னுக்கு மட்டும் தான் வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் நம்ம ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா டஸ்கி டோன். ஸோ நம்மளுக்கும் இருக்கு, பட் நம்ம மோர் ஆஃப் கோதுமை நிறத்துல இருக்கிறதுனால நமக்கு விசிபிளா தெரியுறது இல்லை, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் PIH அப்படின்னு சொன்ன தெரியுங்களா, இப்போ ஒரு ஃபேர் ஸ்கின்னுக்கு கூட அந்த பிம்பிள் மார்க் அவ்வளோ இன்ஃப்ளமேட் ஆகுறது இல்லை, பட் அதே ஒரு டஸ்கி டோன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க எவ்வளோ இன்ஃப்ளமேட் ஆயிருக்குன்ட்டுன்னு. ஸோ ப்ராப்பர் கிளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுதான் லிவர் ஸ்பாட் ஆர் சன்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் அந்த ஸ்கின் கேன்சரோட ப்ரௌன் கலர் ஸ்பாட். ஸோ இந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட் இருக்குன்னா இது வந்து சும்மா ஏதோ ஸ்கின் இன்ஃப்ளமேஷனுங்க, இது இலுமினேட்டிங் எசன்ஸ் ஒரு ஸ்பாட் கரெக்டர் போட்டால் அது ரிப்பேர் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. திஸ் இஸ் அன் இண்டிகேஷன் ஆர் திஸ் இஸ் அ சிம்டம் ஃபார் ஸ்கின் கேன்சர். ஸோ இது கண்டிப்பாக அது ரைட்டான மெத்தடாலஜியில் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடியது டல் அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன். ஸோ ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கு, அன்ஈவனாக இருக்கு, பட் இன்னொரு பகுதி வந்து நல்லா ஃபேராக இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு நாள் ப்ராப்பராக ஒரு ஃபேஷியல் எதாவது பண்ணால் நல்லா ஃபேராக இருப்பாங்க, அடுத்த நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப டல் அப்பியரன்ஸ்க்கு மாறிடும். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப டயர்ட் லுக்கிங் ஸ்கின். ஸோ ஒரு பேசிக்காக எனக்கு போதுங்க ஆட்டிடியூட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மகிட்ட ஃபேஸ் வாஷ் இருக்கு, டே க்ரீம் இருக்கு, நைட் க்ரீம் இருக்கு. ஸோ நைட் க்ரீம் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னோட pH லெவலும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு ஐடியல் ஸ்கின் கேர் ரெஜிம்க்கு நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப அழகாக மாற்றி தரக்கூடிய தன்மை இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. ஸோ இந்த டே க்ரீம் ஆஸ் செட் ஆயிலி ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், பட் குவான்டிட்டியை வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் ஃபிங்கர் எடுத்து அதை வந்து 6 zonesல வச்சு ஜஸ்ட் மசாஜ் பண்ணி விட்டுருங்க, அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஏன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக தெரியும். அண்ட் இன்கேஸ் ரொம்ப ஆயிலியாக ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கடைசியில் லைட்டாக அழுத்தி எடுத்தீங்கன்னா போதும், ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், அந்த எக்ஸஸ் அந்த க்ரீம் வந்து அந்த டிஷ்யூல அப்சர்வ் ஆயிரும். ஸோ ஃபேஸ் வாஷ் டே க்ரீம், ஃபேஸ் வாஷ் நைட் க்ரீம் போட்டுட்டு வந்தீங்கனாலே நல்ல ஒரு இந்த பேசிக் இஷ்யூஸ் இன் பிக்மெண்டேஷன் வந்து ரெக்டிஃபை ஆகும். கொஞ்சம் அட்வான்ஸ்டா நாங்கள் ஆர்டிஸ்டிக் போய்க்கலாம் அப்படின்னா வாட் இஸ் தி ஆப்ஷன்னா கண்டிப்பாக ஒரு வீக்லி ட்வைஸ் ஃபேஷியல் பண்ணுறது அட்வைசபிள். அண்ட் நம்ம வந்து பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்து ஹோம் ஃபேஷியல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்லரில் போய் பண்ணும்போது ரொம்ப இன்டென்சிவ் ஸ்ட்ரோக்ஸு, ப்ரெஷரு, அந்த டேப்பிங், இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும். பட் வேற நம்ம வீட்டில் பண்றதுனால தாராளமா நம்ம ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டலா பண்ணுவோம். ஸோ வீக்லி ட்வைஸ் நம்ம ஸ்க்ரப், க்ரீமி மசாஜ், மாய்ஸ்சர் இன்டென்ஸ் மாஸ்க் அண்ட் ஒரு நைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒரு 35-40 பிக்மெண்டேஷன் ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் இட் வுட் பி ஸ்கின் ரெனியூவிங் பீல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க, இந்த PIH காமிச்சேன், ஃப்ரெக்கிள்ஸ் காமிச்சேன், அன்ஈவன் டோன், ப்ரௌன் பேட்ச், 8 ஸ்பாட்ஸ், இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக இருக்கும். ஸோ இன்டென்சிஃபைடாக இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம ஜஸ்ட் மேலே ஒரு ப்ராடக்ட்டை போட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெட் செல்ஸ் வந்து ஒரு 20 லேயர்ஸ் ஆஃப் டெட் செல்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே நீங்க ஜெல் கிளென்சர் போடுறீங்க, அதுக்கு மேலே ஒரு இலுமினேட்டிங் எசன்ஸ் போடுறீங்க. இந்த 20 லேயர் ஆஃப் டெட் செல்லை தாண்டி தான் இந்த இலுமினேட்டிங் எசன்ஸ் ஆகட்டும், இல்லை ஆர்டிஸ்ட்ரி வைட்டமின் சி ஆகட்டும், அல்லது ஆர்டிஸ்ட்ரியோட எனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பெனிட்ரேட் ஆகி ஆக்டிவ் பண்ணுவோம். பட் வெரஸ் அந்த டெட் செல்ஸ் அந்த ட்ராப் ஆஃப் சீரம் வந்து அந்த 20 லேயர்ஸ் பெனிட்ரேட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% டெட் செல்ஸ் அந்த சீரம் அப்சர்வ் பண்ணிடும், 20% தான் அந்த ஆக்டிவ் செல்லை டச் பண்ணும். அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட் கம்ப்ளீட்டாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு 30-35 அப்படின்னு வந்துட்டாங்களா, நல்லா ஒரு பீல் ட்ரீட்மெண்ட், ஒரு பேசிக் கேரோட பீல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வைட்டமின் சி ஆர் எனி ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ peel weekly twice,
ஸோ பீல் நான் ஃபர்ஸ்ட் இப்போ மண்டே நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா டியூஸ்டே வெனஸ்டே கேப் விட்டுட்டு தேர்ஸ்டே அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் திருப்பி ஃப்ரைடே சாட்டர்டே கேப் விட்டுட்டு சண்டே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1.5 months நம்ம பண்ணிட்டு திருப்பியும் 1.5 months கேப் விட்டுட்டு திருப்பி நம்ம பீல் ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இஃப் ரிக்வயர்டு. ஸோ ரொம்ப இன்டென்சிஃபைட் டேமேஜ் இருக்கு. ஸோ பீல் எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்? டிஸ்கலரேஷன் இன்டென்சிஃபைடா இருக்கு ஃபேஸ்ல அப்படின்னா கண்டிப்பா பீல்ல. ரிங்கிள்ஸ் இருக்கு, நல்ல சுருக்கங்கள் இருக்கு, அப்சார்ப்ஷன் ரேட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து குறைவா இருக்கு, ரிசல்ட்ஸ் கம்மியா இருக்கு ஃபேஷியல் ஸ்கின்ல, பார்த்தா முகம் அந்த பொலிவே இல்லை பட் ரொம்ப டல் அப்பியரன்ஸ் இருந்துட்டே இருக்கு ஃபேஸ்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல anyone above like 25 அப்படின்னும் போது starting with peel and daily care regime and then going for specialty range of product better results கொடுக்கும். Aging process. So aging, how do I define aging? This is a young skin, a skin with a good cellular turnover rate, exfoliation process nalla intensified ah irukku, and adhe oru matured skin, cell turnover rate slow down ஆயிருக்கு, collagen damage ஆயிருக்கு, and cell exfoliation process slow down ஆயிருக்கு. எப்படி இருக்கும்? So this is a young facial skin in the young apple, and this is more of a matured apple which is like a matured skin. So இந்த ஆப்பிள் இந்த அளவுக்கு இருக்கணும், நம்ம ஃபேஷியல் ஸ்கின் கொஞ்சம் யங் அப்பியரன்ஸோட இருக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வீக்லி ஸ்க்ரப் பண்றது, பீல் ட்ரீட்மெண்ட் பண்றது, இது எல்லாமே இட் இஸ் ஐடியல். அண்ட் அலாங் வித் அந்த மெச்சூர்ட் ஸ்கின்னுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் எக்ஸ்டென்ட். ஸோ எனிவன் அபவ் லைக் 25 நியரிங் 30 அப்படின்னா யூத் எக்ஸ்டென்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸே பார்த்தீங்கன்னா ரீப்ரோக்ராம் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ஸ்கின். ஸோ இப்போ ஒரு ஸ்கின் வந்து அட்வான்ஸ்ட் ஏஜிங்காக போயிட்டு இருக்கு, இன்டென்சிஃபைட் ஏஜிங்காக போயிட்டு இருக்குனால ஃபர்ஸ்ட் அதை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணும், ரிவர்ஸ் பண்ணும், அடுத்தது ரிப்பேர் பண்ணும், அண்ட் ஃபர்தரா அந்த ஏஜிங் ப்ராசஸை வந்து ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகாமல் ப்ரொடெக்ஷனும் பண்ணி தரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இதில் 5 ப்ராடக்ட் இருக்கு. So enriching eye cream, dark circle, puffiness, fine line, wrinkle around your eye area, நீங்க இது போட்டுட்டு வரலாம். And protecting lotion or cream day time போடக்கூடியது, enriching lotion or cream வந்து நம்ம night time யூஸ் பண்ணக்கூடியது. So totally we have 5 products. So protecting cream or lotion, so இதுல வந்து உங்களுக்கு day long moisture கொடுக்கும். So lotion is again oily skinக்கு, cream வந்து dry skinக்கு, SPF 15 இருக்கு, அண்ட் ஏஜிங் ப்ராசஸ் ஆன்டி ஏஜிங் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது PA+++. ஸோ இதில் வந்து PA++ ஷீல்ட் இருக்கு நமக்கு. ஸோ ஏஜிங் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இல்லாமல் தடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் என்வாயரன்மெண்டல் ஸ்ட்ரெஸ், இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் வரும், ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கும். அண்ட் இது யூஸ் பண்ண டே ஷீல்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ரேடியன்ஸ் அண்ட் கிளாரிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். Enriching lotion, of course, I would advise, it would be good நீங்க அந்த enriching lotion or cream based on the skin type நீங்க இதையும் சேர்த்து அட்வைஸ் பண்ணீங்கன்னா போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், போட்டா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா எனி ரிப்பேரிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நைட் ரெஜிம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விசிபிள் டிஃபரன்ஸ் ரிப்பேரிங் ப்ராசஸ் வாவ் என் ஸ்கின் வந்து ஒரு வாரமா நான் போட்டுட்டு இருக்கேங்க, நல்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்றத விசிபிளா அவங்க அதை ஃபீல் பண்ணா நைட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் தெரியும். ஸோ நைட் எப்படியாச்சும் நீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ண வச்சிருங்க, பொருளை வாங்க வைங்க, we can see lot of difference. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய டேமேஜஸை வந்து இந்த என்ரிச்சிங் வந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ இப்போ ரேடியன்ஸ் குறைவாக இருக்கு, ஃபைன் லைன்ஸ் இருக்கு, ரிங்கிள்ஸ் இருக்கு, லேக் ஆஃப் நரிஷ்மெண்ட் ஸ்கின்ல டேமேஜாக இருக்கு, இதெல்லாமே இருக்குன்னா நீங்க தாராளமாக இந்த என்ரிச்சிங் லோஷன் அண்ட் க்ரீம் போட்டுட்டுலாம் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும், அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸையும் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ என்ரிச்சிங் ஐ க்ரீம், ஸோ ஸ்பெசிஃபிக்காக கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெலிகேட் ஏரியா அண்ட் மெல்லிய கோடுகள், ரிங்கிள்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன், ஸோ அந்த கண்களுக்கு அந்த இளமையான தோற்றத்தை கொடுக்கும். அண்ட் இட் ரெடியூசஸ் பஃபினஸ், டார்க் சர்க்கிள்ஸ், இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டாகவே கொடுக்கலாம். ஸோ சீரம், ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இன்கேஸ் உங்களுக்கு இலிமினேட்டிங் எசன்ஸ் இருக்கு, சீரம் கான்சென்ட்ரேட் இருக்குன்னா ஃபைன். இதுக்கு மேல இந்த இருக்க ஸ்டாக் முடிச்சிட்டோம்னா இதுக்கு மேல அந்த ப்ராடக்ட்ஸ் வராது. ஸோ நீங்க இன் கேஸ் ஆஃப் ஃபர்தர்
ரெக்கமெண்டேஷன் ஆர் செல்ஃப் யூசேஜ் அப்படின்னும் போது நம்ம ஆர்டிஸ்ட்ரி ட்ரிபிள்ஸ்க்கு தான் நம்ம போகணும். ஸோ வை இப்போ இலுமினேட்டிங் எசன்ஸ் எல்லாமே ஒரு 3 மாசம் போட்டு நம்ம நிறுத்த போறது இல்லை. சில கண்டிஷன்ஸ் சினாரியோஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா போட்டுட்டு வருவோம். அதே மாதிரி தான் இந்த சீரமும் ஆர்டிஸ்ட்ரி ட்ரிபிள்ஸும் நம்ம கன்சிஸ்டன்டா போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். எதுக்காக சீரம்? ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முலா, ஸ்கின்னோட டீப்பர் லேயர் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகும். ஒரு ஸ்பெசிபிக் கன்சர்ன், ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூ இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் கன்சர்ன் அட்ரஸ் பண்றதுக்கு கண்டிப்பா சீரம் தேவை. Fastest absorbing formula, penetration and synergy with moisturizer. ஸோ இப்போ நான் சீரம் மட்டும் போட்டுக்கலாம், கிளென்சர் போட்டு சீரம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஹெலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு லாக் மாதிரி. ஸோ போட்டிருக்க சீரம் எல்லாமே இன்டாக்டா இருந்து வேலை செய்யறதுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக எனக்கு அங்கே தேவை. ஸோ சீரம் பிளஸ் மாய்ஸ்சரைசர் எப்போதுமே ஒரு பவர்ஃபுல் கப்பிள் ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். ஸோ கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ், சீரம் அண்ட் த லாஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ஏ மாய்ஸ்சரைசர். So why artistry? Infused by nature, perfected by science. Marketல serum rangeல இந்த மாதிரி ஒரு infused technologyல கொடுத்துருக்காங்க அப்படின்னா it is artistry tutorialsல மட்டும்தான். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்கா illuminating essence என் கஸ்டமருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன், இல்லை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு illuminating essence கிடைக்கலன்னா நீங்க பேஸ் சீரம் பிளஸ் பிரைட் இதை நம்ம வாங்கிக்கணும். அண்ட் சீரம் கான்சன்ட்ரேட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆன்டி ரிங்கிள் ஆம்பிளிஃபயர் வித் பேஸ் சீரம். அண்ட் லிஃப்டிங் எசன்ஸ் கான்சன்ட்ரேட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபர்மிங் ஆம்பிளிஃபயர். அண்ட் ஸ்பாட் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஸ்பாட் கரெக்டர். அண்ட் இந்த கிட்டியில புதுசாக சேர்த்து இருக்கிறது ஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேஷன் குறைபாடுனால தான் மீதிய 4 பிரச்சனையுமே நமக்கு வருது. ஸோ அந்த ஹைட்ரேஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இட் வில் பி குட். So based on the requirement, again நீங்க ஆர்டிஸ்ட்ரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுலேயே உங்களுக்கு வந்து என்னென்ன ஆம்பிளிஃபயர்ஸ் வேணுன்றது ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. ஸோ பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பேஸ் சீரம் கூட மேக்ஸிமம் 3 ஆம்பிளிஃபயர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் 1. இப்போ நான் 5மே வாங்கியிருக்கேன்னா 2 ஆம்பிளிஃபயர்ஸ் நீங்கள் 2 பேஸ் சீரம்ஸ் நம்ம வாங்கிக்கணும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜிங்கா இருக்கு, 35+ ஆயிடுச்சு, நல்ல சுருக்கங்கள், டீப் ரிங்கிள், சாகிங் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடியது யூத் எக்ஸ்டன் அல்ட்ரா. ஸோ இந்த அல்ட்ரால வந்து ஆஸ் ஆஃப் நோ ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் இருக்கு, அதை க்ரீமா நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் ஐ ஏரியாக்காக ஸ்பெசிஃபிக்கா லிஃப்டிங் ஐ சீரம் கான்சென்ட்ரேட் இந்த 2 ப்ராடக்ட்டும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த அல்ட்ரால இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன்ஸ் என்ன? ரெட் கேவியா கான்சென்ட்ரேட். ரெட் கேவியா இஸ் நத்திங் பட் சால்மன் ஃபிஷ்ஷோட எக்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் தான் இந்த ரெட் கேவியா. ஸோ ஸ்கின்னோட செல்லுலர் டர்பிஸ், இன்டர்னல் ஸ்கின் அந்த ஏஜிங் ப்ராசஸை கொடுக்கக்கூடிய அந்த செல்லில் ரிப்பேர் பண்ணி வெளியில கொண்டு வந்து ஒரு ஹெல்த்தி செல்லா மாற்றி தரக்கூடிய தன்மை இந்த ரெட் கேவியா கான்சென்ட்ரேட்டுக்கு இருக்கு. மைக்ரோ கிளென்சிங், அக்யூமுலேட்டட் செல்லுலர் டர்பிஸ் இதெல்லாமே ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். வின்டர் செரி ஜிங்சிங், எல்லோ டோன் முகத்துக்கு வரக்கூடிய அந்த மஞ்சள் நிறத்தை குறைக்கக்கூடியது. சில்வர் வைன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்க ஸ்கின் வந்து யூத்ஃபுல் அப்பியரன்ஸ், ரேடியன்ஸ் அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மைக்ரோ எக்ஸெக்ஸ் பெப்டைட், ஸோ அப்பியரன்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், மெல்லிய கோடுகள், ரிங்கிள்ஸ். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு ஏஜிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஒரு 30-35 அப்படின்னு டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இந்த யூத் எக்ஸ்டன் க்ரீம் மார்னிங் அண்ட் நைட், இதுக்கப்புறம் ஒரு ஆட்டிடியூட் சன்ஸ்கிரீன் ஒரு ஃபவுண்டேஷன், ஏதோ ஒரு SPF இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். மல்டி ப்ரொடெக்ஷன் நீங்க போட வேணாம், ஏன்னா இதுல ஏற்கனவே க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட். மல்டி லோஷன் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஆயிலி சென்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஆட்டிடியூட் சன்ஸ்கிரீன் ஏதோ போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ க்ரோஃபீட் இருக்கு, ஃபைன் லைன் இருக்கு, ரிங்கிள் இருக்கு, சங்கன் ஐஸ் இருக்கு, ஐப்ரோ ட்ரூப்பிங் இருக்கு, ஐலிட் சாகிங் இருக்கு. இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா இங்க ரெஃபர் பண்ணக்கூடிய ஐ கிரீம் பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் ஐ சீரம் கான்சென்ட்ரேட். டீப் ரிங்கிள், சங்கன் ஐஸ், ஐப்ரோ ட்ரூப்பிங், ஐலிட் சாகிங். ஸோ ஒரு மாய்ஸ்சரைசரா ஈவன் ஆயில் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் போஸ்ட் 35 அப்படின்னும் போது மேக்ஸிமம் காம்பினேஷன் அண்ட் ட்ரை ஸ்கின்னாக தான் மாறும். ஸோ அங்கே வந்து இந்த மாய்ஸ்சர் க்ரீம் கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரை ஸ்கின், நிறைய ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இருக்குன்னா தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு எல்லோ டோன், இதான் கீழே இருக்கக்கூடிய இது எல்லோ டோன், இது கொடுக்கலாம். க்ரீப்பினஸ், ட்ரை கிராக் ஃபிஷஸ். ஸோ ரொம்ப இன்டென்சிஃபைடு ஹைட்ரேஷன் குறைபாடுகள், நரிஷ்மெண்ட் குறைபாடுகள்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலர் இன்ஃப்ளமேட்டட் பேச்சஸ் வரும். இது எல்லாத்துக்குமே இது ஒரு எக்ஸலண்ட் மாய்ஸ்சரைசராக இந்த லிஃப்டிங் க்ரீம் நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ ட்ரை கிராக் ஃபிஷஸ், க்ரீப்பினஸ், தோல் ஸ்ப்ளிட் ஆகி வெடிச்சிட்டு வந்துருக்கு, டிரான்ஸ்பரன்சி, எல்லோனஸ், ட்ரை சீஸ் ஸ்கின், இது எல்லாத்துக்குமே
we can refer this product. So an overview of complete artistry and attitude, little bit of attitude range of products. So உங்களுக்கு ஏதாவது இந்த questions இருக்குன்னா நீங்க இப்போ chat boxல mention பண்ணலாம், so I can clear that doubt. So artistry triple S serums எல்லாமே பாத்தீங்கன்னா you can start from 18 plus. So gel cleanser 12 plus gel cleanser நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு basic skincare regime. Artistry triple S amplifiers எல்லாமே 18 plus, Youthex வந்து 25 plus and Youthex Ultra வந்து 35 plus. Peel 18 plus நம்ம கொடுத்துட்டோம்னா facial regimeum பாத்தீங்கன்னா 18 plus கொடுத்தாலே போதும். So deep pore closing close பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியாது, ரீசைஸ் பண்ண முடியும். போஸ்ல தான் பிரீத் ஆகுது. ஸோ க்ளோஸ் அப்படின்ற டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்றதே தப்பு. ரீசைசிங். ஸோ ரீசைசிங் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் லோஷன்ல ஆஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இட் ரீசைசஸ் த போர். இல்ல ஆட்டிடியூட் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெல் கிரீம், இன்ஸ்டா நரிஷோட ஜெல் கிரீமும் உங்களுக்கு போஸை டைட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸ் பையிங் கெப்பாசிட்டி ஆர்டிஸ்ட்ரி ஆட்டிடியூட்ன்றது நீங்க பாத்துக்கலாம். So 35 plus அப்படின்னும் போது it is best Youthex Ultra lifting cream. So அந்த jaw line, jowl line, sagginess, double chin இதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கும். And 35 plus அப்படின்னும் போது நல்ல விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா லிஃப்டிங் க்ரீம் மார்னிங் அண்ட் நைட். மார்னிங் இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆட்டிடியூட் சன்ஸ்கிரீன் இல்லாட்டி ஒரு ஃபவுண்டேஷன் ஏதோ ஒரு ப்ராடக்ட் SPF and PH+ இருக்கக்கூடியது ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நைட் SPF வேண்டாம். ஸோ இதை வந்து ஒரு நைட் க்ரீமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லிஃப்டிங் க்ரீம் நீங்க ஒன்று வாங்கினீங்கன்னா ஒரு சிங்கிள் யூஸுக்கே ஒரு 6 to 7 months தாராளமா வரும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த லிஃப்டிங் க்ரீம். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏஜிங் ரொம்ப அட்வான்ஸ் ஏஜிங்ல இருக்காங்க அப்படின்னா, ஸோ அட்வான்ஸ் ஏஜிங்ல இருக்காங்கன்னா ஆட் ஆன் ஒரு பீல் ட்ரீட்மெண்ட்டோட கொடுத்துட்டு லிஃப்டிங் க்ரீம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு 3 monthsலயே வந்து அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃபரன்ஸ் வந்து நல்ல விசிபிளா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன் கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஐடியல் ரேடியன்ஸ் இருக்கு, சீரம் கான்சென்ட்ரேட் இருக்குன்னா ஃபைன். ப்ராடக்ட் இல்லாமல் அந்த ப்ராடக்டை ரெஃபர் பண்ணாதீங்க. ஸ்டாக்ஸ் ஆர் நாட் அவைலபிள். ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து ஆசிட் ஆம்பிளிஃபயர்ஸ் வித் பேஸ் சீரம் தான் இருக்கு. ஸோ கண்ணை சுற்றி கருவாயம் இருக்குன்னா தாராளமாக கொடுக்கலாம் மேடம், தப்பே இல்லை. என்ரிச்சிங் ஐ க்ரீம்